சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்த நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். இன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் 499வது திருநாமம். ஞான கம்பாய நமக. 1268ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் திருமலையப்பனின் மணியின் அம்சமாக காஞ்சிபுரத்தில் அவதரித்தவர் சுவாமி வேதாந்த தேசிகன். அவரின் இயற்பெயர் வேங்கடநாதன் என்பது. தேசிகனுக்கு 5 வயது இருக்கும்போது அவரது தாய்மாமா அப்புள்ளார் என்பவர் தன் மருமகனை பார்ப்பதற்காக அவரது இல்லத்துக்கு வந்திருந்தார். 5 வயது தேசிகனை கொஞ்சிவிட்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலுக்கு புறப்பட்டார் அப்புள்ளார். மாமா, எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார் தேசிகன். குழந்தாய், அத்திகிரி வரதர் சந்நிதியில் நடாதூர் அம்மாள் என்ற மகான் ராமானுஜரின் ஸ்ரீ பாஷ்யத்தை விளக்கி வருகிறார். அவரது விளக்க உரையை கேட்கச் செல்கிறேன் என்றார் அப்புள்ளார். நானும் வருவேன் என்று அடம் பிடித்தார் தேசிகன். 5 வயது குழந்தையான உனக்கு ஸ்ரீ பாஷ்யம் புரியாது என்றார் அப்புள்ளார். ஆனால் தேசிகன் வந்தே தீருவேன் என்று சொல்லிவிட்டார். வேறு வழி இல்லாமல் தேசிகனையும் தம்மோடு வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு அழைத்துச் சென்றார் அப்புள்ளார். நடாதூர் அம்மாள் ஸ்ரீ பாஷ்ய விளக்கங்களை வழங்கி கொண்டிருக்க நடுவே 5 வயது பால தேசிகனோடு அப்புள்ளார் நுழையவே தேசிகன் முகத்தில் இருக்கும் பொலிவை பார்த்து அங்கிருந்தோர் அத்தனை பேரும் மயங்கிவிட்டார்கள். உரையாற்றி கொண்டிருந்த நடதூர் அம்மாளும் தான் விட்ட இடத்தை மறந்துவிட்டார். கேட்டுக்கொண்டிருந்த சிஷ்யர்களும் மறந்துவிட்டார்கள். எல்லோரும் பிரமிப்புடன் தேசிகனையும் அப்புள்ளாரையும் பார்த்து கொண்டிருக்க, ஏன் மாமா எல்லோரும் விழிக்கிறார்கள் என்று அப்புள்ளாரிடம் கேட்டார் தேசிகன். சொற்பொழிவு நடைபெற்று கொண்டிருக்கும் போது நடுவில் போனால் இப்படித்தான் கவனம் சிதறும். நாம் நடுவில் வந்துவிட்டோம் அல்லவா, அதனால் எங்கே நிறுத்தினோம் என்று தெரியாமல் விழிக்கிறார்கள். தவறு நம்ம மீதுதான் என்றார் அப்புள்ளார். தேசிகன் சிரித்து கொண்டு, இதுதானா பிரச்சனை? படையி பராசர சத்தம் என்ற இடத்தில் நடதூர் அம்மாள் நிறுத்திவிட்டார்கள். மேற்கொண்டு சொல்லுங்கள், பார்ப்போம், கேட்போம் என்றார். 5 வயது குழந்தையின் இந்த ஞானத்தை பார்த்து வியந்த நடதூர் அம்மாள் தேசிகனை அழைத்து தம்மடியில் அமர்த்தி, பிரதிஷ்டாபிதே வேதாந்த பிரதிசிப்த பகிர்மத பியாசுஸ் திரைவித்ய மானசத்தம் பூரி கல்யாண பாஜனம் என்று வாழ்த்தினார். நீ வேத நெறியை நன்கு நிலைநாட்டி சான்றோர்களால் கொண்டாடப்படுபவனாக மங்களங்கள் எல்லாம் நிறைவு பெற்றவனாக விளங்குவாய் என்பது இந்த ஸ்லோகத்தின் கருத்து. இப்படி வாழ்த்திய பெண் அப்புள்ளாரை அழைத்த நடதூர் அம்மாள், நான் உங்களுக்கு உபதேசித்த எல்லா சாஸ்திரங்களையும் உரிய காலத்தில் இவருக்கு நீங்கள் உபதேசிக்க வேண்டும். குறிப்பாக நான் உபதேசித்த கருட மந்திரத்தையும் இவருக்கு நீங்கள் உபதேசிக்க வேண்டும் என்று கூறினார். அதன்படி அப்புள்ளாரும் உரிய காலத்தில் தேசிகனுக்கு எல்லா சாஸ்திரங்களையும் உபதேசிக்க 20 வயதுக்குள் அனைத்தையும் கற்றுத்தேர்ந்த பண்டிதராக ஆகிவிட்டார் தேசிகன். அப்புள்ளார் உபதேசித்த கருட மந்திரத்தை நன்றாக மனதில் நிறுத்தி கொண்டு கடலூருக்கு அருகில் உள்ள திருவகீந்திரபுரத்தில் உள்ள ஔஷதகிரி மலையில் அமர்ந்து கருட மந்திரத்தை ஜபித்து கருடனை தியானித்தார் தேசிகன். கருடன் அவருக்கு காட்சி தந்து ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் செய்தார். அந்த ஹயக்ரீவ மந்திரத்தை தேசிகன் ஜபிக்க ஹயக்ரீவ தேசிகனுக்கு தரிசனம் தந்து தனது திருவாய் அமுதை தேசிகனுக்கு அருளினார். அந்த அருளால் மிகச்சிறந்த வாக்கு வன்மை பெற்று கவி பாடுவதிலும் தர்க்கத்திலும் ஒப்பற்றவராக விளங்கினார் தேசிகன். கவிதார்த்திகி சிம்மம் என்று சர்வதந்திரர் என்றும் விருதுகள் பெற்றார். தேசிகன் ஹயக்ரீவரின் தரிசனத்தையும் அருளையும் பெற்றதற்கு என்ன காரணம்? முதலில் அவர் பெற்ற நடதூர் அம்மாள் அப்புள்ளார் போன்ற ஆசாரியர்களின் திருவருள். அதைத் தொடர்ந்து அவர் செய்த கருட மந்திர ஜபமும் ஹயக்ரீவ மந்திர ஜபமும். இப்படி குருவின் அருளோடு இறைவனை முறைப்படி தியானிப்பதற்கு பரவித்தியை என்றும் ஞானம் என்றும் பெயர். அந்த பரவித்தியாகிய ஞானத்தால் அறியப்படும் ஹயக்ரீவருக்கு ஞான கம்ய என்ற திருநாமம். ஞான கம்ய என்றால் ஞானத்தால் அறியப்படுபவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 499வது திருநாமம். ஞான கம்யாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு நல்ல ஞானம் நிறையும்படி திருமால் அருள் புரிவார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.